இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 1 எபிசோட் 13 பார்க்க போறோம். காய்சன்ஸ் நீ அவனா அப்படின்னு கேட்பாரு. ஓ உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லும் போது யார் நீ அப்படின்பாரு. அப்ப உனக்கு ஞாபகத்துல இல்ல, நீ பீச் லெவல்ல இருப்பான்னு சொன்னாங்க. உன் மூளையும் மிருகங்க மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு, சீக்கிரமே உனக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்ட்டு சிரிப்பான் கீசமே. நருட்டோ இட்டாச்சியை பார்த்துட்டு செம கடுப்புல நிப்பான். கிரானிச்சியே அவனை பார்த்துட்டு இந்த பொடியும் தான் நான் அவனோட என்டையர் கிளானையுமே வைப் அவுட் பண்ணுவான் அப்படின்பாங்க. இட்டாச்சி ககாஷி நருட்டோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அப்படின்பான். சக்குரா ஷரிங்கானா இது சாஸ்கேவோடது மாதிரியே இருக்கு, இவன் தான் நருட்டோக்கும் சாஸ்கேக்கும் தொல்லை கொடுக்கறவனான்ட்டு கடுப்பாவா. நருட்டோ பயங்கர டென்ஷனோட நீங்க என்ன மட்டும் தேடி வரல காராவையும் சேர்த்திதானா அப்படின்ட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். காராவோட சக்கராவை அக்காட்சுகி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா உறிஞ்சிட்டு இருப்பானுங்க. அந்த கெட்டோ ஸ்டாச்சுவோட கண்கள்ல எல்லாமே காவாசி லெவல் ஓபன் ஆயிருக்கும். இட்டாச்சியை பார்த்துட்டு நருட்டோ உங்கள ஒருத்தனை விடாம நான் அழிப்பண்டா அப்படின்னு கத்துவான். இட்டாச்சி அவனோட ஹேண்ட் லிஃப்ட் பண்ணவுமே ககாஷி பயங்கர ஷாக் ஆயிட்டு யாருமே அவனோட கண்களை மட்டும் பாத்துறாதீங்க அப்படிங்கிற வார்னிங் கொடுப்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கீசமே கூட டீம் காய் பேட்டில் பண்றதுக்கு ரெடியாகி நிப்பாங்க. இந்த இடத்த காமிச்சு எ மீட்டிங் வித் டெஸ்டினி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நெஜி இவன் அக்காட்சுகி சேர்ந்தவன் அப்படின்பா. கீசமே அவனோட சமேஹாடாவை மேல தூக்கி போட்டு வாட்டர் ஸ்டைல் எக்ஸ்ப்ளோடிங் வாட்டர் ஷாக் வேவ்ங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்பாரு காய். இந்த ஜுட்சு பண்ணும் போது பாத்தீங்கன்னா கீசமையோட வாயில இருந்து ஏகப்பட்ட தண்ணி வரும். ஒரு நீர்வீழ்ச்சி ஓடுற ஃபீலிங் இருக்கும். இதோ வரன்ட்டு அட்டாக் பண்ண வருவான். ககாஷி சைட் காட்டுவாங்க. ககாஷி இட்டாச்சியோட கென்ஜுட்சு ஒரு விஷுவல் ஜுட்சு, அந்த வகையில அவனோட கண்ணை மட்டும் பார்க்காம இருந்தா போதும் அப்படின்பாரு. எனக்கு தெரியும் அப்படின்பா நருட்டோ. அவங்க கூட எப்படி ஃபைட் பண்றதுன்னு கேட்கும் போது அது கொஞ்சம் ட்ரிக்கியான விஷயம் அப்படின்பாரு. இந்த பாயிண்ட்ல காய் கிட்ட பாத்தீங்கன்னா இட்டாச்சி கூட எப்படி சண்டை போட்டேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு பாஸ்ட்ல, அதை திங்க் பண்ணி பாப்பாரு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு இருப்பாரு. ககாஷி மற்றவங்க கிட்ட அவனோட பாடியையும் அவனோட காலையும் பார்த்து தான் அவனோட ஆக்ஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்பாரு. ஒத்த கையை கட்டிட்டு சண்டை போடுறதுக்கு சமம் அப்படின்பா சக்குரா. உச்சியா கிளானா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷரிங்கானுக்கு அகைன்ஸ்டா நின்னது அப்படின்னு சொல்லவும் நருட்டோ ஷாக் ஆவான். அவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகாத, இந்த விஷுவல் ஜுட்சுக்கு அகைன்ஸ்டா ஃபைட்டிங் டெக்னிக்ஸ்ல எனக்கு சிலது தெரியும் அப்படின்பாங்க. என்ன டெக்னிக் அப்படின்னு கேட்பான். 1-on-1 பேட்டில் இருந்தா ஓடி போயிடுறது நல்லது, இதே 2 பேர் இருந்தா முன்னாடி ஒருத்தன் பின்னாடி இருந்து ஒருத்தனை அட்டாக் பண்ணும் அப்படின்னு கிரானிச்சியோ சொல்லவும் நருட்டோ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்பான். 1-on-1 பேட்டில் இருந்தா ஓடி போயிடணும் அப்படின்னு சொன்னது உனக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ஷரிங்கானுக்கு அகைன்ஸ்டா 1-on-1 பேட்டில் யாராலையும் ஜெயிக்க முடியாது. இதே 2 பேர் இருந்தா ஒருத்தன் அந்த கென்ஜுட்சுல மாட்டினா கூட பின்னாடி இருக்க ஒருத்தன் கென்ஜுட்சு போட்டவன பின்னாடி இந்த அட்டாக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி விடலாம் அப்படின்பாங்க. இதை சக்குரா இட்டாச்சி அடிக்கிற மாதிரி இல்லஸ்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஏன்டா கனவா இருந்தாலும் நியாயம் வேணாமாடாங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஒருவேளை பின்னாடி இருந்து அட்டாக் பண்றது கஷ்டமா இருந்தா உன்னோட சொந்த காம்ரேட் மாட்டிருப்பான் இல்லையா, அவனை அடிச்சு அவனை அந்த கென்ஜுட்சுல ரிலீஸ் பண்ணலாம். அதனால நம்மள ஒருத்தருக்கு மேல இருந்தா ஒருத்தர் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்றது நல்லது, மற்றவங்க பின்னாடி இருந்து சீரியஸான அட்டாக்ஸை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்பாங்க. இப்படி அட்டாக் பண்ணோம்னா ஷரிங்கானால அதை ரீட் பண்ண முடியாது அப்படின்பாங்க. சக்குரா ஓகேன்பா, அதிக நாட்கள் வாழ்ந்திருக்கீங்களே, இந்த அளவுக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கும் அப்படின்பா நருட்டோ. நான் பின்னாடி இருந்து அட்டாக் பண்றேன்ட்டு நருட்டோ போகும்போது ககாஷி ஸ்டாப் பண்ணுவாரு. டீம் காயா அட்டாக் பண்ண வந்த கிசமே கிட்ட இருந்து டாட்ஜ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் தலையும் விடுற மாதிரி தெரியாது. திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். டென்டனும் காய் மட்டும் ஜம்ப் பண்ணுவாங்க. டென்டென் லீயன் நெஜிக்கு வார்னிங் கொடுப்பா. இது எப்படி இருக்குன்ட்டு அட்டாக் பண்ணுவான் கீசமே. காய் ஒரு மாதிரி வினோதமா பாப்பாரு. என்ன உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்பா கீசமே. இந்த பாயிண்ட்ல டென்டன் பாத்தீங்கன்னா இத்தனை தண்ணி எங்க இருந்து வருது அப்படின்ட்டு ஷாக் ஆவா. இந்த டெக்னிக்கு அவனுக்கு அதிக அமௌண்ட் ஆஃப் சக்கரா தேவைப்பட்டிருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு அப்படின்பா. எதுக்காக வெயிட் பண்ண சொன்னீங்க ககாஷி சென்சேன்னு நருட்டோ கேட்கும் போது கிரானிச்சியோ பாத்தீங்கன்னா என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல்ல ஏதாவது குறை இருக்கா, என்னோட ஃபைட்டிங் ஸ்டைல யூஸ் பண்ண மாட்டிக்கோன்னு நினைக்கிறேன்னு சொல்லி ககாஷி கிட்ட கேட்கும் போது ஆர்டினரி கென்ஜுட்சு வந்தா நீங்க சொல்றது ஒர்க் அவுட் ஆகும், ஆனா இங்க இருக்கவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்பாரு. என்ன சொல்ல வரேன்னு கிரானிச்சியோ கேட்கும் போது இவனால மாங்கேக்யூ ஷரிங்கான யூஸ் பண்ண முடியும், ஆர்டினரி ஷரிங்கானோட விஷுவல் ஜுட்சுவோட ரொம்பவுமே பல மடங்கு பயங்கரமான பவர் இருக்கும் அப்படின்பாரு ககாஷி. இன்ஃபேக்ட் அவனோட ஜுட்சுல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே இருந்து பாக்குறவனுக்கு வெறும் 1 செகண்ட் தான் நீங்க அதுல மாட்டின மாதிரி ஃபீல் ஆகும், ஆனா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு நாள் வரைக்கும் நீங்க அங்க ஏகப்பட்ட மோசமான விஷயங்களை அனுபவிக்கிற நிலைமை வரும். சொல்ல போனா அந்த ஜுட்சுல நானே கிட்டத்தட்ட 3 நாள் மாட்டியிருந்தேன், ஒரு வாரத்துக்கு மேல சுயநனவே இல்லாம கிடந்தேன், ஈஸியா பிரேக் பண்றதுக்கு இது ஒன்னும் சாதாரண கென்ஜுட்சு கிடையாது அப்படின்பாரு ககாஷி. கிரானிச்சியோ என்னடா இவ்வளவு தொலை பிடிச்சவனா இருக்கானேன்ட்டு ஷாக் ஆவாங்க. இட்டாச்சி ககாஷி அப்ரிஷியேட் பண்ணிட்டு உனக்கு எகைன்ஸ்டா என்னோட சூக்கியோமி வேஸ்டா
ஒன்னும் போகல அப்படின்பா இட்டாச்சி. கக்காஷி எனக்கு இன்னுமே நிறைய விஷயம் தெரியும். ஒன்ஸ் நீ அந்த ஜுட்சு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மொத்தமா வறண்டு போயிருப்ப. அந்த டைம்ல பேட்டரை விட்டு ஓடுறதுக்கு தான் நீ பார்த்த அப்படின்பாரு. பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கீசமே ஃபைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும் போதும் கூட நம்ம சண்டை போடுறதுக்காக வரல, நம்ம சீக்கிரமே கிளம்பணும்னு சொல்லி இட்டாச்சி தான் கூட்டிட்டு போயிருப்பான். அதை ஜஸ்ட் ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. இந்த ஒரு ஜுட்சு பண்றதுனால உங்கள்கிட்ட நிறைய சக்கரா தீரும், அது ரிஸ்க் தானே, உன்னோட கண்களே மொத்தமா போறக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லையா இட்டாச்சி அப்படின்னு கேட்பாரு கக்காஷி. ஒரு சண்டையிலேயே எத்தனை விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டியா அப்படின்பா இட்டாச்சி. உன்னோட ஐசைட் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ட்டு கக்காஷி அவரோட ஷரிங்கான யூஸ் பண்ணுவாரு. இட்டாச்சி லிட்டரலா இந்த இடத்துல பயந்த மாதிரி இருக்கும். இட்டாச்சி அவனோட மனசுல இத பண்ணது நீதானா கக்காஷி அப்படின்பா. டீம் காய் சைட் காட்டுவாங்க. திரும்ப அட்டாக் பண்ண வருவான். அந்த வாட்டர்ல இருந்து டாச் பண்ணும்போது காயை சாமேஹாடா ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். காய் டாச் பண்ணி ஒரு கிக் பண்ணுவாரு. பார்த்தா வாட்டர் க்ளோனா இருக்கும். இன்னும் என்ன ஞாபகத்துக்கு வரலையாண்டு பின்னாடி வந்து சிரிப்பான் கீசமே. அக்காட்சுகியோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. காராவோட உடம்புல இருந்து பயங்கரமா சக்கராவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. இட்டாச்சி எனிமீஸை கான்டாக்ட் பண்ணிட்டான் போல. அதே மாதிரி கீசமே சண்டைக்கு நடுவால இருக்கான் அப்படின்பா அக்காட்சுகியோட லீடர். காய் கீசமேவோட அட்டாக்ஸ்ல இருந்து டாஜ் மட்டும் தான் பண்ணுவாரு. லீ பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரும்போது லீனு கத்துவார் காய். லீஃப் ரைசிங் விண்ட் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி லீ பாத்தீங்கன்னா சாமேஹாடாவை கீசமேயோட கையில இருந்து பறந்து போக வச்சிருவான். கீசமே கீழே வரவும் நெஜி பாத்தீங்கன்னா 8 ட்ரைகிராம்ஸ் ஏர் பாம்ங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணுவான். சாமேஹாடா கீழே வரும். புடிச்சு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணி நிக்கும் போது 10-10 அவளோட வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பா. தடுப்பான். பிரயோஜனமே இருக்காது, ஏன்னா அதுல பேப்பர் பாம் இருக்கும். 10-10 அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்பா. எங்க போனான் அவன் அப்படின்ட்டு காய் பாப்பாரு. 10-10 நெஜி கிட்ட எனிமி எங்க இருக்கான்னு கேப்பா. அவன் நமக்கு முன்னாலதான் இருக்கான், நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கான் அப்படின்பா நெஜி. நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு லீ சொல்லவும் கீசமே வெளியே வந்துட்டு ரொம்பவுமே தொல்லை பிடிச்ச பொடியினுங்களா இருக்கீங்களே அப்படின்பா. காய் வந்துட்டு வாட்டர் ஸ்டைல் நிஞ்சுட்சு அப்புறம் இந்த ஸ்வாடெல்லாம் பார்க்கும் போது அப்படின்ட்டு திங்க் பண்ணும் போது இத்தனோண்டு மூளைக்கு நான் யாருன்னு ஞாபகம் வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லிடாதரா அப்படின்பா கீசமே. நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்பாரு காய் சென்சே. எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்பா 10-10. பீப்புளோட ஃபீலிங்கை ரொம்பவே ஹர்ட் பண்ற, இதுக்கப்புறம் உனக்கு நான் யாருன்னு அதை காட்டுறேன் அப்படின்பா கீசமே. கக்காஷி சைட் காட்டுவாங்க. அன்னைக்கு நான் கொஞ்சம் உன்னை ரொம்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், ஆனா அன்னைக்கு இருந்த முட்டாள் மாதிரி இன்னைக்கு நான் இருக்க மாட்டேன் அப்படின்பாரு கக்காஷி. அதே மாதிரி என்ன சின்ன பையன் நினைக்காத, நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்பா நருட்டோ. இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்பாரு கக்காஷி. இதேதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான் நருட்டோ. ஃபர்ஸ்ட் மிஷன் ரொம்பவுமே டேஞ்சரஸான மிஷனுக்கு போயிருப்பாங்க இல்லையா, மாஞ்சி ஃபார்மேஷன் பண்ணுங்க, டாஜ்னாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாருல கக்காஷி. டீம் ஒர்க் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல அப்படின்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு. அன்னைக்கு மாதிரியே இது இன்னொரு சண்டை போடாத டீம் ஒர்க்கா அப்படின்பாங்க நருட்டோ. இல்ல இந்த தடவை நீங்க என்ன பாதுகாக்கணும் அப்படின்பாரு கக்காஷி. இந்த பாயிண்ட்ல கக்காஷி சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் கூலா நீங்க போங்க நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், ஆனா திரும்ப நான் அதே தப்ப பண்ற மாதிரி ஆயிரும், என்னால இவனை தனியா சமாளிக்க முடியாது அப்படின்பாரு நருட்டோ. இந்த ஒரு பேட்டலுக்கு தயாரான ஃபீலிங் இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. டீம் காய் சைட் காட்டுவாங்க. பாத்துருவோம் அப்படின்பா கீசமே. நம்ம கவுண்டர் அட்டாக் கொடுக்க வேண்டிய நேரம், ஃபர்ஸ்ட் நான் அவனை டீல் பண்றேன், இதை மட்டும் நான் பண்ணிட்டேனா அவனை அட்டாக் பண்றதுக்கு வந்துருங்க அப்படின்பாரு. அவ்வளோ ஈஸியா என்ன காலி பண்ணிடலாம்னு நினைச்சியா, அவன் மைண்ட் எப்ப மாத்திரம் பாருன்ட்டு அட்டாக் பண்ண வருவான் கீசமே. காய் கீசமேவோட ஸ்வாட்ல இருந்து எஸ்கேப் ஆவாரு. நெஜி ஜென்டில் ஃபிஸ்ட் வைக்கும் போது சாமேஹாடா அந்த சக்கராவை அப்சர்வ் பண்ணிக்கும். லீ நுஞ்சாக்கு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வரும்போது அதை டோட்டலா உடைச்சிட்டு சிரிப்பான் கீசமே. இவ்வளவு பெரிய ஸ்வாட ஈஸியா சொல்லறான், இவனாவது கார்டை டவுன் பண்றதாவது அப்படின்பா லீ. க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக் ஒர்க் ஆகலைன்னு என்ன லாங் ரேஞ்ச்ல அட்டாக் பண்றேன்ட்டு ஏகப்பட்ட குணாயை பேப்பர் பாமோட வச்சு அட்டாக் பண்ணுவா 10-10. அதையும் ஸ்வாட வச்சு தான் தடுப்பான். இது எப்படி இருக்கு அப்படின்பா 10-10. ஏதாச்சும் பண்ண அப்படின்ட்டு கீசமே சிரிப்பான் கடுப்பாவா 10-10. அந்த ஸ்வாட பயங்கரமா திட்டுவா. காய் இருந்துட்டு அந்த ஸ்வாட் அப்படிங்கும் போது உனக்கு இப்பனாச்சும் ஞாபகம் வந்துச்சு அப்படின்பா கீசமே. அது உன்னோட வெப்பன் தானே அப்படின்பாரு காய். இதை பார்த்தோன்னே சொல்லிருவாங்களே அப்படின்பா நெஜி. இது ஒருத்தனோட வெப்பனான்னு தெரிஞ்சுக்கிறதுல டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்பாரு காய் சென்சே. காய் சென்சே பொறுத்த வரைக்கும் அவரோட வேர்ட்ஸ்ல டீப்பான மீனிங் இருக்கும் அப்படின்பா லீ. 10-10 லீ கிட்ட எல்லாத்துக்கும் இப்படி ஆச்சரியப்படாதரா அப்படின்பா. விட்டு தொலை அப்படின்பா நெஜி. கீசமே நான் திரும்பவும் சொல்றேன், உன்னை பீஸ்ட்னு மென்ஷன் பண்ணல தப்பே இல்ல, ஒரு அனிமலுக்கு இருக்கிறத விட இன்டெலிஜென்ஸ்ங்கிறது உனக்கு ரொம்பவுமே லோவா இருக்குடான்ட்டு சிரிப்பான். காய் பாத்தீங்கன்னா டைனமிக் ஆக்ஷன்ங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவாரு. டீம் கக்காஷி சைட் காட்டுவாங்க. இட்டாச்சி நருட்டோ கிட்ட இப்போ நீ என் கூட வர வேண்டிய நேரம் அப்படின்பா. இட்டாச்சி அவனோட ஆள்காட்டி விரல காட்டியிருப்பான். நருட்டோ கடுப்புல இருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்றேன்ட்டு கக்காஷி ஓடுவாரு. அட்டாக் பண்ணும்போது இட்டாச்சியோட க்ளோன் ஒன்னு போகும். கக்காஷி ஷாக் ஆவாரு. நருட்டோ அவனோட ரசங்கான யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ணுவான். பார்த்தா க்ளோனா இருக்கும். நருட்டோ சுத்தி வர பார்க்கும்போது கக்காஷி, கிரானிச்சியோ அப்புறம் சக்குரா 3 பேருமே டிஃபீட் ஆகி கிடக்கிற மாதிரி இருக்கும். சக்குரா கஷ்டப்பட்டு எந்திரிப்பா. சக்குரான்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே இட்டாச்சியா மாறுவா. நருட்டோக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. காய் சைட் காட்டுவாங்க. கீசமே கூட வெறித்தனமா ஃபைட் பண்ணுவாரு. அவனோட சாமேஹாடா ஸ்வாட பாத்தீங்கன்னா அவரோட லெக்ஸை யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி அவனுக்கு பின்னாடி வருவாரு. இப்போ அட்டாக் பண்ணுங்கன்ட்டு கத்துவாரு. 3 பேருமே அட்டாக் பண்றதுக்கு வருவாங்க. இதை பார்த்தா கீசமே வாட்டர் க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். 3 க்ளோன் வரும். 3மே பாத்தீங்கன்னா 3 பேத்தையுமே பிடிக்கும். காய் பாத்தீங்கன்னா கீசமேவோட ஸ்வாட வச்சு அவனை அடிக்கிறதுக்கு வருவாரு. இந்த பாயிண்ட்ல கீசமே வாட்டர் பிரசன்ட் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். அவங்கள விட்டுருன்ட்டு காய் சென்சே வெறித்தனமா அட்டாக் பண்ண வரும்போது சாமேஹாடாவோட
கைப்பொடியில இருந்து கத்தி மாதிரி வரும். தன்னோட மாஸ்டரை அட்டாக் பண்றதுக்கு இல்லாம பாத்தீங்கன்னா காய் கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போகும். லீ நெஜி 10 அப்படின்ட்டு காய் சென்சே கத்துவாரு. 3 பேத்துனாலுமே உள்ள மூச்சும் கூட விட முடியாது. நருட்டோ சைட் காட்டுவாங்க. நருட்டோவை சுத்தி இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா இட்டாச்சி மாதிரியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாங்க. என்னதான் இங்க நடக்குது அப்படின்ட்டு நருட்டோ பல்ல கடிப்பான். இந்த ஜுட்சுவை எஃபிமெரல்னு சொல்லுவாங்க. வெறும் ஃபிங்கரை மீடியமா யூஸ் பண்ணி இட்டாச்சி மட்டுமே யூஸ் பண்ண ஜுட்சு. இந்த ஜுட்சுல தான் பாத்தீங்கன்னா இப்ப நருட்டோ மாட்டிருக்கான். இந்த ஜுட்சுல இருந்து நருட்டோ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வர சீன்ஸ் வரைக்கும் தான் இந்த ஜுட்சுவே வந்து காட்டியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து இதை யாருமே பண்ண மாதிரில காமிச்சதே இல்ல. இத பத்தி நான் ஒரு ஷார்ட் வீடியோ கூட போட்டிருப்பேன். செக் பண்ணி பாக்குறேன்னா பாருங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் நருட்டோஸ் growth அப்படிங்கிற எபிசோட பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா லீஃப் வில்லேஜோட நோட்டபிள் பர்சன்ஸை பார்க்க போறோம் அப்படின்னு லீவாய்ஸ் கேட்கும். லீஃபோட ஃபேமஸான பர்சனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னோட பர்சனல் ஹீரோ, பயங்கரமான ஆளு, என்னோட சென்சே அப்படின்ட்டு காய் சென்சே அப்படின்ட்டு கத்துவான். ஆமா, இது நானே தான், லீஃபோட நோபல் ப்ளூ பீஸ்ட் மைட் காய் அப்படின்பாரு. லீ யூத்தோட பவர் என்ன அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேட்பான். போட்டி போடுறது தான் பவர் ஆஃப் யூத் அப்படின்பாரு. எந்த அளவுக்கு போட்டிங்க இருக்கணும்னு லீ கேட்பான். நமக்கு ஏத்த தகுதியான ஆப்போனன்ட்ட எதிரியாக்கி அவங்க கூட போட்டி போடணும் அப்படின்பாரு. உங்களுக்கு கக்காஷி சென்சே இருக்கல அது மாதிரியா அப்படின்னு கேட்பான் லீ. எக்ஸாக்டா, அவன் என்னோட பரம எதிரி, இருந்தாலுமே என்னை விட பின்தங்கி தான் இருக்கான். அவனை விட ஒரு போட்டியில நான் தான் அதிகமா ஜெயிச்சிருக்கேன் அப்படின்பாரு. நீங்க தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், எனக்குள்ள நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது அப்படின்பா லீ. இதுதான் யூத்தோட பவர் அப்படின்ட்டு 2 பேருமே சூரியனை பார்த்துட்டு கை காட்டுவாங்க. 2 பேருமே எங்களுக்குள்ள அந்த நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதுன்னு சொல்லுவாங்க. சொன்ன மாதிரியே பயங்கரமா எரியுதுன்னு கத்துவாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.